வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம விறகு அடுப்புல மட்டன் பிரியாணி செய்து பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் சமைக்க போகிறோம். அதனால் விறகடுப்பில் ஒரு சட்டியை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ 2, வெங்காயம் போடணும். ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதில் போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போடணும். அடுத்து நல்லா கிளறி விடணும். அடுத்து மட்டன் போடணும். அதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சதை நல்லா அதில் போட்டு கிளறணும். அடுத்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ தண்ணி ஊற்றணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் போடணும், மஞ்சள் பொடி போடணும். கொஞ்சோண்டு மிளகு பொடி போடணும். கொஞ்சம் கரம் மசாலா போடணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் 4 டம்ளர் அரிசி போட்டு 8 டம்ளர் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி இதில் போட்டுக்கணும், ஊற்றிக்கணும். புதினா கொஞ்சம் போடணும். கொதிச்சக்கப்புறமா கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டு அரைச்ச பேஸ்ட் ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் கிளறிக்கணும். அதுக்கு கொஞ்சம் கொதிச்சக்கப்புறமா அரிசி போடணும். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கணும். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா வாழையில உள்ளே வச்சு அப்படியே தம் வச்சிடணும். தம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யும் முந்திரியும் போட்டு போட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.